குருஜி, நீங்கள் இப்போ அகத்திரி விக்கிரகத்தை பற்றின விளக்கத்தை நீங்கள் கொடுத்தீங்க. ஆனால் உலக மக்கள் வந்து சிவலிங்கம், சக்தி உருவம், வராகி அம்பாள், இப்படி பல்வேறு வகையான விக்கிரகத்தை வச்சு வழிபடுறாங்க. அந்தந்த விக்கிரக தேவையான விளக்கத்தையும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றது தாழ்மையான வேண்டுகோள். அடியனுடைய சிஷியர் அவர்கள் கருங்காலியில் இன்னும் பல தெய்வத்துடைய விக்கிரகங்கள் அனைத்து வந்து ஒவ்வொன்றையும் எப்படி நாம் வீட்டில் வைத்து வழிபட வேண்டும், கருங்காலியிலான மாலைகளை எப்படி நாம் அணிய வேண்டும் என்று அனைத்து விளக்கங்களையும் சொல்லும்படி அடியனுடைய சீடர் சர்க்குரு சிவலராய நாயக சுவாமிகள் கேட்டிருக்கிறார்கள். உலக மக்களுக்காகவும் உலக ஆன்மீக பக்தர்களுக்காகவும் இந்த தருணத்திலே அனைத்து விளக்கங்களையும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஓம் நமச்சிவாயா. இப்பொழுது கருங்காலிலான வராகியினுடைய விக்கிரகங்களும் இப்பொழுது மக்கள் அதிகமாக வைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். கருங்காலிலான வராகி தெய்வ விக்கிரகத்தை நாம் வீட்டிலே வைத்து வழிபடும் போது நாம் வீட்டை சுத்தபத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். தினமும் நாம் வீட்டிற்கு காலையிலே மஞ்சள் பொடியிட்டு வீட்டு வாசற்படியிலே நன்றாக தெளித்து நாம் மிகவும் தூய்மையாக காலையில் எழுந்தவுடன் செயல்படுத்த வேண்டும். வராகி தெய்வத்தை நாம் ஒரு வெள்ளித்தட்டிலே, வசதி இல்லாதவர்கள் ஒரு வெண்கலத்தட்டிலே வைத்து அதில் அந்த வராகியினுடைய அடியிலே பச்சரிசி, அதாவது பச்சரிசி சிறிது வைத்து அதன் மீது ஒரு இலையை விரித்து, ஒரு வாழை இலையை விரித்து அதன் மீது வைத்து வராகி தெய்வத்தை அதற்கு உண்டான புஷ்பங்களை சாற்றி, பூ புஷ்பங்களை சாற்றி நாம் அதற்கு விளக்கு ஏற்றி, அகல் விளக்கு ஏற்ற வேண்டும். மண் விளக்காலான விளக்கு தான் ஏற்ற வேண்டும். அதை இரண்டு விளக்குகளையும் இரண்டு பக்கமும் ஏற்றி நாம் அதை தினமும் வழிபட்டு அதற்கு நெய்வேத்தியமாக நாம் ஏதாவது ஒரு இனிப்பு வகைகளை வீட்டில் அதற்காக தினமும் பொங்கல் செய்ய வேண்டும், இது செய்ய வேண்டும் என்ற கணக்கில்லை. அதற்கான ஒரு இனிப்பு பதார்த்தத்தை இல்லையாத பல வகைகளை, கனிகளை நாம் அதற்கு உண்டான முறைகளில் அதை நாம் வைத்து வழிபட்டு தினமும் ஒரு 5 நிமிடமாவது அதற்கு அகல் விளக்கு ஏற்றி வைத்து வழிபட வேண்டும். நாம் குடும்பத்திலே அந்த வராகி கருங்காலி தெய்வத்தை வைத்து விக்கிரகத்தை வைத்து வழிபடும் போது நமக்கு அனைத்து நன்மைகளும் அனைத்து விஷயங்களிலும் நமக்கு ஒரு ஆக்கமும் ஊக்கமும் கிடைத்து நமக்கு தெய்வத்தினுடைய பரிபூர்ண சக்தி, நமக்கு நல்ல நல்ல விஷயங்களை நமது கனவிலே வந்து சொல்லக்கூடிய ஆற்றல் உள்ளவள் வராகி. ஆகவே நாம் பின்னால் நடப்பதை நாம் முன்னால் சில விஷயங்களை அறிந்து கொண்டு அதன்படி நாமும் நமது குடும்பமும் ஒரு நல்ல வழியிலே பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு சக்தியை வராகி தெய்வம் வழங்கும். இரண்டாவது, கருங்காலியிலான சிவலிங்கம் வீட்டில் வைத்து வழிபடலாமா, இது சிவலிங்கம் வைத்து வீட்டிலே வழிபடக்கூடாது என்று சொல்கிறார்களே என்று பல ஆன்மீக பக்தர்களும் ஆயிரக்கணக்கான ஆன்மீகவாதிகளும் அடியனிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த தருணத்திலே அவர்களுக்கும் விளக்கம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கருங்காலியிலான சிவலிங்கம் 1/2 அடி வரை நாம் வீட்டிலே வைத்து, 1/2 அடி உள்ளவரை வீட்டில் 1 அடிக்கு மேல் வைக்கக்கூடாது. 1/2 அடி வரை வீட்டில் வைத்து சிவலிங்கத்தை நாம் ஒவ்வொரு சைஸிலும் கருங்காலி சிவலிங்கங்கள் இப்போது செய்யப்பட்டு மக்களுக்காக ஆன்மீக பக்தர்களுக்காக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த கருங்காலி சிவலிங்கத்தை நாம் வைத்து வழிபடும் போது ஒரு வெண்கல தட்டிலை வைத்து, அதாவது தினமும் ஒரு வில்வ இலையை அதன் கீழ் விரித்து அதன் மீது இந்த சிவலிங்கத்தை வைத்து நாம் நமச்சிவாய நாமத்தையும் தேவாரம் திருவாசக பாடல் தெரிந்தவர்கள் தினமும் ஒரு தேவார திருவாச பாடல்களை நாம் சைவ நெறிமுறைப்படி நாம் சொல்லி சிவபெருமானை வைத்து வழிபடலாம். வீட்டிலே தாராளமாக வைக்கலாம். நாம் மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரை நம்முடன் அனைத்தும் இருப்பது சிவபெருமானுடைய அருக்கடாட்சம் ஒன்றே. மனிதன் பிறக்கிறான், பிறப்பு என்று ஒன்று இருந்தால் மனிதனுக்கு இறப்பு என்று ஒன்று, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நமதுடைய அந்திம காலத்திலே நமதுடைய கடாட்சம் மிகவும் ஒரு நல்லபடியான முறையிலே வேதனை இல்லாமல் அருக்கடாட்சத்தோடு அமைதியான முறையில் இந்த ஆத்மா அவன் சிவனுடைய அருக்கடாட்ச பாதத்திலே சென்றடைய வேண்டும். ஆகவேதான் கோயில் சுடுகாடு புலித்தோல் நல்லாடை தாயுமிலி தந்தையிலி தாந்தனியன் காணேடி தாயுமிலி தந்தையிலி தாந்தனியன் ஆயிடினும் காயில் உலகனைத்தும் கற்பொடிகான் சாலையில என்று தேவார திருவாசக பாடல் சொல்வது போல், மனிதன் கோயிலுக்கு செல்கிறோமோ செல்லலையோ, மனிதனுடைய கோயிலே சுடுகாடுதான் என்று தத்துவம் சொல்கிறது. நீ கோயிலுக்கு சென்றாலும் செல்லவிட்டாலும் நீ இறுதியிலே வந்து சேர்வது இங்குதான். அப்போது நம்முடன் யாருமே இருக்க மாட்டார்கள். எந்த உறவும் நம்முடன் வராது. எந்த பணங்காசும் எந்த சொத்து சுகமும் எந்ததும் நம்முடன் வராது. அப்போது நம்முடன் இருந்து நான் உனக்கு இருக்கிறேன் என்று என் சிவபெருமான் திரு அண்ணாமலையான் நான் இங்கு இருக்கிறேன், நீ உன்னுடைய ஆத்மா இங்கு உன் ஆத்மாவுடன் நான் இருக்கிறேன் என்று நமக்கு அந்த ஆத்மாவுக்கும் ஒரு மன உறுதியை ஆற்றலை தரக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற சிவபெருமானை நாம் வீட்டில் வைத்து வணங்குவது மிகவும் உன்னதமானது. ஆகவே வீட்டில் வைத்து புதிதாக திருமணம் செய்தவர்கள், குழந்தையுற்றுள்ள இருப்பவர்கள் வழிபடக்கூடாது, வீட்டிலே கஷ்டம் வரும் என்று
அந்த மாதிரியான ஒரு தவறான சித்தாந்தம் எந்த மகானும் எந்த சித்தனும் சொல்லவில்லை. முறையாக வீட்டையும் மனதையும் நம் ஒழுக்கமான வாழ்க்கையும் வாழ்ந்து நாம் வைத்து வழிபட சிவபெருமான் நம் அருகிலே இருக்கிறார். சிவபெருமான் நம் அருகிலே இருந்து நமக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் நமக்கு பரிபூர்ணமான ஒரு அனுக்கிரகத்தை நம்ம யாருக்கு கஷ்டம் அதிகமாக வருகிறதோ அவர் அருகிலேயே சிவபெருமானும் நாராயண பெருமானும் அவர் அருகிலேயே இருக்கிறார்கள் என்பதே இந்த 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 கலியுக காலத்தினுடைய ஒரு மகா தத்துவம், சித்தர்கள் சொன்ன தத்துவம். ஆகவே மக்கள் அதை வைத்தும் நாம் வழிபடலாம். சிவன் மீது அதிகமாக பக்தி உள்ளவர்கள் வைத்து வழிபடலாம். பெருமாள் மீது அதிகமாக பக்தி உள்ள கருங்காலியான பெருமாள் விக்கிரகத்தையும் வைத்து வழிபடலாம். அதை முறையாக அந்த பூஜை முறைகளை செய்து ஒரு சிவனடியார்கள் சன்னியாசிகள் அதற்குண்டான பக்திமான்களிடத்தில் அதை முறையாக பூஜை செய்து தாங்கள் வைத்து அதனுடைய ரகசியத்தை கேட்டு தெரிந்து கொண்டு வழிபடலாம். மிகவும் நல்லது. நம்முடைய ஆயுள், நம்முடைய ஆத்மா பரிபூர்ண சிவகடாட்சமாய் வேதனை இல்லாமல் நம்ம அமைதியான முறையில் ஆத்மா அவனுடைய அருக்கடாட்ச அடைய முடியும் காணா திருவடியினுடைய அருக்கடாட்ச சக்தி திருவடியிலே அமைதியான முறையிலேயே நமது ஆத்மா அவன் திருவடிகளை சென்றடையும் என்பதிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இது என்னுடைய குருநாதன் போகர் சித்தனுடைய அருக்கடாட்சத்தால் சொல்லுகிறேன். வைத்து வழிபடலாம். மிகவும் மிகவும் அதிகமான நன்மை பயக்கக்கூடியதே. ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா. திருச்சிற்றம்பலம், திருநீலகண்டம், தில்லைசூர். ஓம் நமசிவாயா. உலக ஆன்மீக மக்களே, உங்களுக்காகவே சிவகுருநாத நமசிவாய சுவாமிகள் கருங்காலி, ருத்ராட்சம், சஞ்சீனிவேர் மற்றும் பல ஆன்மீக விளக்கங்களை கொடுத்திருக்கிறார். ஜாதகம் பார்க்க விரும்பவர்கள் ஜாதகம் கணிப்பது, ஜாதகம் பார்ப்பது, அதற்கான விளக்கம் கேட்பது போன்ற தகவல்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியல இந்த நம்பர்களுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான அத்தனை ஆன்மீக விளக்கங்களை கொடுப்பார்கள். அதுபோக மேலும் பல விவரங்களுக்கு யூடியூபில் திருவண்ணாமலை சிவகுருநாத சித்தர் என்ற சேனலில் போய் பார்த்தீங்கன்னா பல ஆன்மீக விளக்கங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்பது அடியாளின் பணிவான வேண்டுகோள். ஓம் நமசிவாயா, ஓம் நமசிவாயா, ஓம் நமசிவாயா.